சாமான இருக்கானே? ஆமாக்கா, நம்மகிட்ட எல்லா பொருளும் இருக்குக்கா. சின்ன சோத்து சட்டி தானக்கா வேணும்? இருங்கக்கா எடுத்து தரேன். இக்கா, சின்ன சோத்து சட்டி தானக்கா கேட்டியே, இது காணுமா? நே, அதை இங்க கொடுங்க, பார்த்துட்டு சொல்றேன். என்னனே, சட்டி பளபளன்னு இல்ல, பழசு மாதிரிலாம் இருக்கு. என்னக்கா இப்படி சொல்லிப்புட்டியே? உங்களுக்கு போய் நான் பழைய சட்டி தருவேனாக்கா? வண்டியில மாட்டி எடுத்துட்டு வரேன் பத்தியில, அதான் தூசி ஓட்டிருக்குக்கா. வீட்ல போய் ஒரு வாட்டி கழுவி எடுத்து பாருங்க, தக தகன்னு மின்னும். என்னன்னு இது? வாங்கும்போது புது சட்டியா வாங்கினதானே நல்லா இருக்கும், கழுவுங்க புது சட்டியா மாறிடும் சொல்றியே. ஏக்கா, என் நிலமை அப்படிக்கா. நான் என்ன ஷோரூம் போட்டாக்கா பாத்திரத்தை வித்துட்டு இருக்கேன், வண்டியில கெட்டி போட்டு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் அப்படி இப்படிதாக்கா இருக்கும், வாங்கிக்கோங்கக்கா. சரி, நான் எடுத்துக்கிறேன். இந்த சட்டி விலை எவ்வளோ? 350 ரூபாக்கா. என்னண்ணே, கடையில போய் வாங்கினா 250 ரூபான்னு சொல்லுவாங்க, நீங்க 100 ரூபா கூட வச்சு விற்கல. இக்கா, நம்மகிட்ட எப்பவுமே கம்மியான ரேட்ல தான்க்கா இருக்கும், கடையில அவ்வளோலாம் இருக்காது. நீங்க தெரியாம சொல்றீங்கக்கா. என்ன, அப்போ கொஞ்சம் குறைச்சி போடுங்கண்ணே. 300 ரூபாய்க்கு தரியலா? என்ன பாத்திரக்காரனே, பாத்திரம் வந்திருக்கீங்களோ? ஆமாக்கா, பாத்திரம் எடுத்து வந்திருக்கேன். நீங்க அன்னைக்கு சில்வர்ல அரிப்பு கேட்டீல, அதுவும் எடுத்து வந்திருக்கேன்க்கா. பாக்கியலா? என்ன இருக்கட்டுனே, நம்ம தெருவுக்கு வருவீல்ல, அப்ப நான் வாங்கிக்கிறேன். ஆமாக்கா, அங்கேயும் வருவேன். வாங்கனே, நான் முன்னாடியே போய் எல்லாத்தையும் சொல்றேன். இக்கா, 300 ரூபாய் ரொம்ப கம்மிக்கா, ஒரு 320 ரூபாய் தாங்கலாம். இனி 320 அஞ்சு அதிகம் தானே, நீங்கிறதுனால தாரேன். சரி, நான் வாரனே. அடுத்த வாட்டி வரும்போது சில்வர் குத்துச்சட்டி எடுத்துட்டு வாங்க. சரிக்கா, எடுத்துட்டு வரேன். பாத்திரம் வாங்கலையோ? பாத்திரம் நம்ம வாகனத்துல எல்லா வகையான பாத்திரங்களும் கிடைக்குமா? சில்வர் பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பாத்திரங்கள்லாம் கிடைக்குமா? பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ், பென்சில் டப்பா எல்லாம் கிடைக்குமா? வாங்கம்மா வாங்க, வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கிட நம்ம வாகனத்துக்கிட்ட வாங்க. என்ன பாத்திரக்காரனே, எப்படி இருக்கியே? இக்கா, நல்லா இருக்கேன்க்கா. உங்களுக்கு என்ன பொருட்கா வேணும், எடுத்து தரட்டா? ஏனே, இந்த தோசை சுடுற கல் வச்சிருக்கீங்களா? இக்கா, கல்லா வேணும்? இந்த நான்ஸ்டிக் பியான் வேண்டாமாக்கா? என்னே, இந்த பியானுலாம் வேண்டானே, அதுல சாப்பிட்டா கெடுதியாம நல்ல இரும்பு தோசை கல் வச்சிருக்கீங்களா? இக்கா, நம்ம கிட்ட இந்த பியானு தாக்கா இருக்கு, பாக்குறீங்களா? என்னமா சின்ன பொண்ணு, பொருள் வாங்க ஆரம்பிச்சாச்சா? வாங்க கோமதியக்கா, இப்பதாக்கா வந்தேன். தோசைக்கல் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்படியே சின்ன பொண்ணு, உன் வீட்டுல தோசைக்கல் இல்லையாக்கும்? கோமதியக்கா இருக்குக்கா, அது ஒழுங்கா சுட மாட்டுக்குக்கா, என்னன்னே தெரியல, அதான் வேற ஒன்று வாங்கலாம்னு நினைச்சு கேட்டேன்க்கா. அப்படியாம்மா, அப்போ ஒரு நல்ல கல்லா பார்த்து வாங்கி போடு. ஏக்கா, அந்த அன்னைக்கிட்ட தோசைக்கல் இல்லையாக்கா, அந்த நான்ஸ்டிக் பியானு தான் இருக்கான். அதை வாங்காதம்மா சின்ன பொண்ணு, அது உனத்துக்கும் ஆகாது பத்துக்கே. நீ நல்ல கல்லாவே வாங்கி வைமா. சரிக்கா. என்னே, நம்மளுக்கு இந்த நான்ஸ்டிக் பியானெல்லாம் வேண்டாம், நீங்க அடுத்த வாட்டி வரும்போது தோசைக்கல் கொண்டு வரீங்களானே? ஏக்கா, கொண்டு வரேன்க்கா. ஏ சின்ன பொண்ணு, குடம் பாருமா, 4 குடம் வாங்கி போடுவோம், தண்ணி பிடிக்க ஆகும்ல. ஆமாண்ணே, குடம் காமிங்க எங்களுக்கு. ஏக்கோ, ஆனா மேல கட்டி போட்டிருக்கேன் பத்தியலா, அந்த மாதிரி குடம் தான் இருக்குக்கா. உங்களுக்கு இது போதுமா? என்னே, அப்படி காமிச்சு போதுமா நல்லா இருக்கான்னு கேட்டா என்னன்னே சொல்றது, எடுத்து கையில தாங்கலாம். கோமதிக்கா, குடம் எப்படி இருக்குன்னு பாருங்கக்கா. ஏக்கோ, இந்தாங்கக்கா, இதையும் வாங்கி பாருங்க. சின்ன பொண்ணு, குடம் பார்க்க நல்லாதாம்மா இருக்கு. சின்ன பொண்ணு, எல்லா குடமும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கலாமா? தண்ணி பிடிக்க போனா என் குடம் உன் குடம் சண்டைக்குள்ள வருவாள்வே. ஆமா கோமதிக்கா, இருங்கக்கா, அந்த நட்டு கேட்போம் வேலை கூட இருக்கானு. ஏனே, வேலை கூட வச்சிருக்கீங்களா? ஏக்கா, எல்லா குடமும் இதே மாதிரி தாக்கா இருக்கும், வேற கலர் வேணா எடுத்துறட்டுமா? என்னே, நீங்க ஊருக்குள்ள ஒரே கலர்ல குடத்தை கொடுத்துட்டு போயிடுறீங்க, தண்ணி பிடிக்க போனா என் குடம் உன் குடம் நாங்க ஒரே அடிப்படை சண்டையா இருக்கு. நீங்க குடத்தை கொடுத்துட்டு ஜாலியா போயிறியனே, இங்க ஒவ்வொருத்தையும் சண்டை போட்டு ஜாலியா முடிச்சிருவா போல இருக்கு. என்னே, இப்ப இதை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சுன்னு வைங்க, எவ்வளவுதான் அவன் கூட சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடுவா, அவ பின்னாடி நான் ஓட வேண்டியது இருக்கும். இக்கா, அப்படியே சொல்றியே, அப்ப சில்லுவர் குடம் எடுத்துக்கிறீங்களாக்கா? யார்கிட்ட இந்த மாதிரி குடம் இருக்காதுக்கா. ஏனே, அது வெயிட்டா இருக்கும்ல, யார் தூக்கிட்டு நடந்துக்கிடுவா? நீங்க அடுத்த வாட்டி வரும்போது விதவிதமா குடம் எடுத்துட்டு வாங்கனே. சரிக்கா, கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்கண்ணே, இந்த குடமும் எனக்கு வேண்டாம் பார்த்துக்கோங்க.
இந்தக்கா எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டு ஒண்ணும் வாங்க மாட்டேங்குதே. ஏக்கா வேற என்னக்கா வேணும்? என்னே நீங்க கோமதி காலுக்கு என்ன வேணும்னு பார்த்து கொடுங்க. நான் உங்க வண்டியில என்னென்ன இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு வாரேன். ஏனே இந்த பிளாஸ்டிக் வாளி ஸ்டூல்லாம் இருந்தா தாங்கனே. இக்கா இருங்கக்கா எடுத்துட்டு வாரேன். இக்கோ நீங்க என்ன வேணும் பார்த்துட்டீங்களா? என்னே நீ கோமதிக்காக கவனிங்கனே, நான் என்ன வேணும்னு பார்த்துட்டு சொல்றேன். ஆ நல்லா பாருங்கக்கா. இக்கா இந்த மாதிரி வாளி காணுமா? ஆமாண்ணே நல்லா தான் இருக்கு. கைப்பிடி சரியில்லாத மாதிரிலாம் இருக்கு. ஏன் வளர்ந்த மாடு தள்ளுதில்லாம் எந்த பொருளும் வாங்காத மாதிரி அடைச்சிக்கிட்டுலாம் நிக்கா. ஏ கலக்குருவி, நீ அந்த பக்கமா தள்ளி கோமதிக்கா கிட்ட போ. கோமதிக்கா என்ன வாங்குறியக்கா? ஏ லட்சுமி பாத்திரக்காராணி வந்திருக்கான்னு சொல்லிட்டு நீ எங்க போனா? ஏக்கா உமா கிட்டையும் வசந்தி கிட்டையும் சொல்ல போனேக்கா. பிறகு எங்களை கூப்பிடலன்னு சொல்லல, அதான் போய் சொல்லிட்டு வந்தேக்கா. அப்படியாம்மா லட்சுமி சொல்லிட்டியா? வாரேன்னு சொன்னாங்களா? ஆமாக்கா வசந்தி வாரேன்னு சொன்னா. நீங்க என்ன வாங்குதியக்கா? லட்சுமி பாத்ரூம்ல இருந்த பக்கெட்டு உடஞ்சு போச்சுமா, அதான் வேற வாங்கலான்னு வாங்கிட்டு இருக்கேன். இக்கா பாத்ரூமுக்கு யாராவது பக்கெட்டு வாங்கவலக்கா? என்னம்மா லட்சுமி சொல்றா? பாத்ரூம்ல பக்கெட்டு வேண்டாமா? ஏக்கா அவ பியாப்பர் யூஸ் பண்ணுவாக்கா. லட்சுமி அப்படியாம்மா? ஏன் வளர்ந்த மாடு, நான் பேப்பர் யூஸ் பண்றத நீ பாத்தியோ? வாம்பாடுக்கு சொல்லிட்டு கேக்கேன்னு சிரிக்கா. ஏ கலக்குருவி, நீ தானே சொன்னா பக்கெட்டு வேணான்னு. ஏ மாடு காசு கொடுத்து வாங்குறாவல்ல, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். காசு கொடுத்து தான் வாங்கணும். பிறகு இந்த அண்ணே பிரியா தருவாங்களோ? இனே பிரியா பக்கெட் தருவீங்களோ? இக்கா நானே வயிற்று பழப்புக்காக பாத்திரம் தள்ளிட்டு தெருத்துடுவா அலைறேன்க்கா. நம்மளால இப்படி தர முடியும் பிரியா? பாத்தியா கலக்குருவி, அந்த அண்ணே தரமாட்டாவலாம். எனக்கு ஒண்ணு பிரிய பக்கெட் வேண்டாம் மாடு, நீ கொஞ்சம் வாய மூடு. ஏ லட்சுமி கோவப்படாதம்மா. பெரு என்னக்கா பேப்பர் தொடக்கீங்க என்ன? சரி விடுமா, என்கிட்ட இது சொல்ல வந்தியம்மா என்ன? இக்கா எதுக்கு காசு கொடுத்து பக்கெட் வாங்குறிய? இந்த பெயிண்ட் பக்கெட் இருக்குல்லக்கா, அதை யூஸ் பண்ண வேண்டியது தானே? அது லட்சுமி அது நல்லா இருக்காதுலாமா. ஏக்கா இதை விட அதான் ஸ்ட்ராங்கா இருக்குங்கக்கா, நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கக்கா. அதுக்கு போய் பக்கெட் வாங்கிட்டு. இக்கா நம்ம பக்கெட் நல்லா இருக்குங்கக்கா, வருஷ கணக்கா உழைக்கும். ஆமாண்ணே போன வாட்டி உள்ள பக்கெட் உங்ககிட்ட தான் வாங்கினேன், ஆனா 6 மாசத்துல உடஞ்சு போச்சே. இக்கா போன வாட்டி கொண்டு வந்ததை விட இந்த வாட்டி நல்ல ஐட்டமா எடுத்து வந்திருக்கேன்க்கா, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கக்கா. ஆ அந்த அக்கா தான் வேண்டாம்னு சொல்றாளா, நீங்க விடுங்களா? ஏக்கோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கக்கா. வாங்கி யூஸ் பண்ணணுமா? அப்ப கேரண்டி கார்டு தாங்க 2 வருஷத்துக்கு. ஏக்கோ 100 ரூபாய் பக்கெட்டுக்கு கேரண்டி கார்டா? அதுவும் 2 வருஷத்துக்கா? என்னே அவ அப்படிதானே, விட்டா 5 ரூபா பொட்டுக்கே கேரண்டி கார்டு கேப்பா. அவளை நம்பாதீங்க. வளர்ந்த மாடு, நான் பொட்டுக்கு கேரண்டி கார்டு கேட்டேன்னு பாத்தியோ? ஏ சண்டை படாத விடு லட்சுமி, இந்த பக்கெட் நல்லா இருக்கு, நானே வாங்கிக்கிறேன். ஏனே இந்த பக்கெட் நல்லா இருக்குனே, நான் எடுத்துக்கிறேன். ஆ சரிக்கா, வேற என்ன வேணும்? ஏனே இந்த பிரியாணி வைக்கிற அண்டா இருக்கா? ஆமாக்கா எடுத்து தாரேன். இக்கோ இக்கோ என்னக்கா பண்ணுதியே? இல்ல மேல என்ன இருக்குன்னு எட்டி பார்த்துட்டு இருக்கேன். பாத்துக்கா எதையும் தள்ளி விட்டு உடைச்சிடாதீயே. கவலைப்படாதீனே, தள்ளி விட மாட்டேன். இக்கா அப்படியே மேல எட்டி அந்த அண்டாவை எடுங்கக்கா. இருங்கண்ணே, இதோ எடுத்தாரே. இக்கா பாத்து, பீங்கான் கிளாஸ் கீழே விழுதுக்கா. இக்கா உள்ள போது பிடிங்க. என்னக்கா இப்படி போட்டு உடைச்சிட்டியே? என்னே அது தெரியாம கை தவறி விழுந்துட்டனே. ஏன் வளர்ந்த மாடு என்னமோ நெடுமரம் மாதிரி வளர்ந்துருக்கேன்னு ரொம்ப பீத்தினியே பாரு. இப்ப கண்ணாடி பொருளை கீழே போட்டு உடைச்சிட்டா. இனே அவளை சும்மா விடாதீனே, அந்த கண்ணாடி பொருளுக்கு காசை வாங்குங்க. ஏ கலக்குருவி வாயை மூடு, கையில இருக்கிற 2 எடுத்து தலையில கவுத்திரம் பாத்துக்க. எக்கா உடைச்ச பொருளுக்கு என்னக்கா பண்ண போறியே? என்னே என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணே. இக்கா ஒவ்வொரு கண்ணாடி கிளாஸ் 200 ரூபாய்க்கா, 2 கிளாஸ் உடைச்சு புட்டியே 400 ரூபாய் தாங்க. என்னே கொஞ்சம் குறைச்சிக்கப்படாதானே? எவ்வளவுக்கா குறைக்கணும்? என் கிளாஸ் உடைச்சிருக்கியே, இத காசு வேற குறைக்கணுமா உங்களுக்கு? என்னே கொஞ்சோண்டு குறைச்சுக்கோங்கண்ணே. ஒரு 20 ரூபா சரியானே? சரிக்கா 20 ரூபாய் குறைச்சிட்டு 380 ரூபாவை தாங்க.
என்னே நான் மொத்தமாவே 20 ரூபா தானே தருவேன். ஏம்மா 400 ரூபாய் மதிப்புள்ள பொருளை உடைச்சிட்டு வெறும் 20 ரூபாய் தாரேன்னு சொல்றியே? தள்ளி போம்மா, அந்த அண்டாவையும் போட்டு உடைச்சிடாதீங்க. இடியானாலும் தாங்கி கொள்ளும் இதயம் சிறு பழி தாங்க கூடலையே உன்னால் வழி தாங்க முடியலையே. ஐயோ தாச்சு புட்டாளே. ஐயோ என்ன என்னாச்சு? சின்ன பொண்ணு ஏமா இப்படி பண்ணா? ஏக்கா அந்த எனக்கு தள்ளி போனவ, நான் தள்ளி போனேன், அண்டா கீழே விழுந்துருச்சுக்கா. சின்ன பொண்ணு அதுக்கு நீ இப்படியாம பண்ணுவா? அந்த அண்ணன் தலையில நங்குன்னு போட்டியம்மா. அடியே வளர்ந்த மாடு, அந்த அண்ணன் இப்படி அநியாயமா போட்டு தள்ளிட்டியே. என்ன என்ன இருக்கீங்களா போயிட்டீங்களா? என்ன எனக்கு சில்வர்ல காப்பி அரிப்பி எடுத்துட்டு வந்தீங்களே, தராம இப்படி போயிட்டீங்களே. ஏம்மா நான் இன்னும் போலம்மா, இருக்கேன். என்ன இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஏக்கா உங்களுக்குலாம் வீட்டுக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு வந்தா என்ன ஒரே அடியா அனுப்பிரிய போல இருக்கே. என்ன நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? ஆமாம்மா ஆமா. என்ன அப்ப அந்த காப்பி அரிப்பை எடுத்தாங்கனே. இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஏக்கா நான் உங்களுக்கு என்னக்கா பாவம் பண்ணேன்? என் கண்ணாடி கிளாஸையும் போட்டு உடைச்சிட்டியே, இப்போ என்ன கொல்லவும் பாக்கியலக்கா. ஏன்க்கா? என்ன மன்னிச்சுக்கங்கண்ணே, உங்களை கொல்லலாம் பார்க்கலனே, தள்ளி போன்னு சொன்னீங்களா, நான் தள்ளி போனேன், அண்டா அவங்க தலையில விழுந்துருச்சுனே. என்னமோ போங்கம்மா, எப்படியோ என்ன வீட்டுக்கு உயிரோட அனுப்புங்க. கவலைப்படாதீங்கண்ணே, பத்திரமா அனுப்பி வைக்கிறோம். நீ கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போமா, எதையாவது தூக்கி தள்ள போட்டுறாதே. ஏக்கா இந்த அண்டா போதுமான்னு பாருங்கக்கா. ஏன் வளர்ந்த மாடு, கொஞ்சம் விட்டா கொலை கேஸ்ல உள்ள போயிருப்பா. எப்படி தப்பிச்சிட்டியே? அட கலக்குருவி, எப்போ நான் உள்ள போய் காத்துட்டு இருக்கியோ? போ போய் காப்பி அரிப்பை வாங்கு. வந்த நேரத்துல இருந்தே காப்பி அரிப்புன்னு அறுத்துக்கிட்டே இருக்கா. அண்டாவை அந்த அண்ணன் தலையில போட்டதுக்கு பதிலா கலக்குருவி தலையில போட்டு கவுத்தி இருக்கணும். இனி இந்த அண்டை நல்லா இருக்கு பாத்துக்கோங்க. விலை எவ்வளோ? ஏக்கா 700 ரூபா தான்க்கா. எப்பப்பா 700 ரூபாவா? லட்சுமி 700 ரூபாய் இருக்குமா? நல்லா பெருசா இருக்கு பாத்தியா? இருந்தாலும் விலை கொஞ்சம் அதிகம் தான் கோமதியக்கா. இல்லக்கோ, நான் கரெக்டா தான் விலை சொல்லுவேன். அதிகமா வாங்கினா என்ன பண்ண போறீங்கக்கா? அதுல கோட்டையா கட்ட முடியும். என்ன இந்த பக்கெட்டுக்கும் அண்டாக்கும் விலை எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணே. ஏக்கா அண்டா 700 ரூபா, பாக்கெட் 100 ரூபாக்கா, மொத்தம் 800 ரூபா ஆச்சுக்கா. என்ன என்கிட்ட 400 ரூபா தானே இருக்கு, மீதி காசை வார வாரம் கொஞ்சம் கொஞ்சமா தந்துடவா? சரிக்கா தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. என்ன கோமதிக்கா, நாங்க வர முன்னையே எல்லாம் வாங்கியாச்சு போலயே. இல்லம்மா வசந்தி, ஒரு அண்டாவும் பக்கெட்டும் தான் பார்த்துருக்கேன். அப்படியாக்கா? இவ்வளவு பெரிய அண்டா என்னத்துக்கு? வீட்டுக்கு சொந்தக்காரவெல்லாம் வந்தா பிரியாணி பண்ணலாம்ல, தேவைப்படுமா? அப்படியாக்கா? சரிக்கா, வாங்கிக்கோங்க. ஏக்கா உங்களுக்கு என்ன வேணும்? என்னே போன வாரம் ஒன்று உங்ககிட்ட வாங்கிட்டு போனேன்ல, அது உடனே உடஞ்சி போச்சுன்னே, மாற்றி தருவீங்களா? ஏக்கா என்ன வாங்கிட்டு போனீங்க? அதானே சோப்பு டப்பா வாங்கிட்டு போனேன்ல, 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போனேனே, 2 நாளும் உடஞ்சி போச்சு. ஏக்கா அது எப்படிக்கா தானா உடையும்? இல்லை, மேலே இருந்து கீழே விழுந்துச்சு பார்த்துக்கோங்க, 2 உடஞ்சி போச்சு. மாற்றி வேற பொருள் தருவீங்களா? ஏன் 4 முடி வாங்கினதே 20 ரூபாய்க்கு சுவாப்புடுப்பா, இதை உனக்கு மாத்தி வேற தரணுமாக்கும். ஏன் சின்ன பொண்ணு, 20 ரூபாவா இருந்தாலும் பொருள் வாங்கியிருக்கேன்ல, உடஞ்சா மாற்றி தரேன்னு சொல்லி தானே தண்ணி விற்காவே. ஏன் 4 முடி, அதுக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமா? 4 முடி பிளாஸ்டிக் டப்பா மேல இருந்து கீழே இருந்தா உடைய தானே செய்யும், நீ தான் பத்திரமா வச்சிருக்கணும். சின்ன பொண்ணு, நான் வான்ட்ட கேட்கல, இந்த அண்ணிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், நீ நடுவில் வரதை பார்த்துக்க. என்னே மாற்றி தருவீங்களா என்ன? ஏக்கா என்னக்கா நியாயம்? இப்படி உடைச்சிட்டு மாத்தி தருவீங்களான்னு கேக்கியே, இதுல எனக்கு என்னக்கா லாபம் கிடைக்கும்? அதெல்லாம் மாத்தி தர மாட்டோம்க்கா. என்னே ஏன் இப்படி சொல்லுறிய? உங்களை நம்பி தானே வாங்கிட்டு போகிறோம், இனி உங்ககிட்ட என்ன பொருளை வாங்க முடியும்? ஏக்கா இந்த சில்வர் பாத்திரம் விலை கூடுன பொருள்லாம் வாங்கினா திரும்ப மாத்தி தரதுல ஒரு நியாயம் இருக்குக்கா. பிளாஸ்டிக் பொருள்லாம் மாத்தி தர மாட்டோம்க்கா. ஓ, சில்வர் பொருள்லாம் மாற்றி தருவியலோ? ஆமாக்கா, சில்வர் மாத்தி தருவோம். அப்போ எனக்கு ஒரு பெரிய சில்வர் தூக்குத்தடி தாங்கனே. இன்னோ நல்ல பெரிய சட்டியா கொடுங்கண்ணா,
யாருனே தெரியாத கல்யாண வீட்டுல போய் தின்னுட்டு சோறு வாங்கிட்டு வருவா. நல்ல பெருசா கொடுங்க. ஏ இழுவ, நீனு கூட இருந்துட்டு பல்லையா காட்டியா? பல்ல தட்டி கையில இருந்தவே பாத்துக்க. சின்ன பொண்ணு, நீ சும்மா இரு பாத்துக்க. நோ, நீங்க தூக்கு சட்டி தாங்கண்ணா. இக்கா இத பாருங்கக்கா. என்னே நல்லா இருக்குனே, நல்ல வெயிட்டா இருக்கே. விலை எவ்வளோ? இக்கா 500 ரூபா தான்க்கா. என்னே விலையான இவ்வளோ அதிகமா சொல்லுதியே? இக்கா 530 ரூபாக்கா. உங்களுக்கு 30 ரூபா குறைச்சு 500 ரூபான்னு தான் சொல்றேன்க்கா. நம்மகிட்ட எப்பவுமே விலை கம்மியா தான்க்கா இருக்கும். நானும் குறைச்சு தான் சொல்லுவேன். ஓ அப்படியானே, சரி நான் இப்போ இந்த தூக்கு சட்டியை எடுத்துக்கிறேன். இக்கா காசு எப்படி தரிய? மொத்தமா தரியலா இல்ல வார வார கொஞ்சமா தரியலா? காசா எதுக்குனே தரணும்? இக்கோ அதான் தூக்கு சட்டி வாங்குனீங்களாக்கா? ஏனே இது வாங்கலனே, அந்த சோப்பு டப்பா உடஞ்சி போச்சுல்ல, அதை மாற்றி தான் இதை வாங்குறேன் பார்த்துக்கோங்க. இக்கா நாங்க தான் மாத்தி தர மாட்டேன்னு சொன்னீங்களாக்கா? ஏனே நீங்கள் சோப்பு டப்பாவை மாற்றி தானே வேறு டப்பா தர மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ சோப்பு டப்பாவை வச்சுக்கோங்க, நான் இந்த சில்வர் சட்டியை மாற்றிட்டு போகிறேன். இக்கா என்னக்கா சொல்றியே? 20 ரூபா டப்பாக்கு 500 ரூபா தூக்கு சட்டியா? ஏனே நீங்கள் தானே சொன்னீங்க சில்வர் சட்டியை மாற்றி தருவோன்னு, அதான் மாற்றி வாங்கிட்டு போகிறேன் பார்த்துக்கோங்க. நான் வாரேன் என்னண்ணே. ஏ இழுவ, வா போகலாம். ஏம்மா ஏம்மா இந்தாம்மா நில்லு. என்னோ உங்க தூக்கு சட்டி அவ்வளவுதானா? அவ தூக்கிட்டு ஓடிட்டா, திருப்பிலாம் தரமாட்டா. இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லைம்மா. என்னே எனக்கு காப்பி அரிப்பு தரவே இல்ல. கொஞ்சம் இருமா எடுத்து தாரேன். இக்கா இந்த அரிப்பு போதுமான்னு பாருங்க. கோமதிக்கா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க பாப்போம். பார்க்க நல்லா தான் இருக்கு. ஏன் கலக்குருவி, அரிப்பு தூக்கியதுக்கு வானத்தை பார்த்துட்டு இருக்கா? நட்சத்திரத்தெல்லாம் போட்டு அரிக்க போறியோ? நீ வளர்ந்த மாடு சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னனே அரிப்புல ஓட்டை பெருசா இருக்கு, இதுல எப்படி அரிக்க முடியும்? இக்கா இதை விட சின்னது வராதேக்கா. இதுவே நல்லா தான் அரிக்கும். நீங்க அரிச்சு பாருங்களா. இல்லனே இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது பாத்துக்கோங்க. எனக்கு இதெல்லாம் வேணானே. நீங்க அடுத்த வாரம் வேற எடுத்துட்டு வாங்க. இது நல்லா இல்ல. இந்தாங்க பிடிங்க. ஏம்மா அப்ப நீ கடைசி வரைக்கும் எந்த பொருளும் வாங்க வரல, வாய் பேச மட்டும் தான் வந்திருக்கா. ஆ நல்ல பொருளா இருந்தா வாங்கிருப்போம், நல்லாவே இல்ல எதுவும். என்னத்த வாங்க? கோமதிக்கா வாங்கக்கா போவோம். என்னே அடுத்த வாரமும் வாங்கனே, ரொம்ப ஜாலியா நேரம் போது பாத்துக்கோங்க.